சம்மந்தமே இல்லாம என்னடா பேசிக்கிட்டு இருக்காங்க, கலெக்ஷன்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. கலெக்ஷனும் பேசணும்பா தம்பி எது பெட்டர் நீங்க வந்து கலெக்ஷன் தான் கொடுத்தீங்க. இந்த போக்கிரி படம் ரிலீஸ் ஆனப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நோட் பென்னு லட்டுலாம் கொடுத்தாங்க. ஸோ அப்போ யோசிச்ச மாதிரி எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கும். மார்க்கெட்டிங்க மார்க்கெட்டிங் இல்லடா, இது செலிப்ரேஷன்ரா. ஓகே ஓகே, படத்தோட ஸ்டார்டிங் வருவோம். டைட்டில் கார்டு டைட்டில் கார்டு யுத்தமேல் அப்படின்ட்டு வரும். அப்படியே போக்கிரின்ட்டு பறவை மாதிரி பறந்துட்டு வந்து அந்த டைட்டில் கார்டு வரும். உங்களுக்கு எப்படி இருக்கும்? கில்லி பத்திரிக்கையா அந்த பிஜி முதலுக்காண்டி இல்ல அந்த இன்ட்ரோ செமையா இருக்கும் மச்சான். அப்படி விஜய் திரும்பி நடந்து வருவாரு, அது பயங்கர மாசம் இருக்கும். அந்த ஓடி வரதா இருக்கட்டும், ஹெட் கேப் எடுத்துக்கிட்டு தம் அடிக்கிற சீனா இருக்கட்டும், சவுண்ட் பைக் சவுண்ட்லாம் வந்து அந்த அதெல்லாம் வந்துட்டு அந்த பயங்கர டைட்டில் கடை பயங்கரமா இருக்கும். டைட்டில் வின்னுங்க. ஓகே, அடுத்து இதுல இன்ட்ரோ சீன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரெண்டு இன்ட்ரோலுமே வச்சுக்க ஓப்பனிங் சீன் மாஸ் சீன் ஃபைட் சீன் தான். இதுல போக்கரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ரொம்ப மாசா எடுத்தோடனே 10 பேர் அடிக்கிற மாதிரி ஓவர் பஞ்ச் டைலாக்ஸ் அப்படி இருக்கும். கில்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. வேற எந்த அளவுக்கு இவர் வந்து நடந்து வருவாராமா, தம் அடிப்பாராமா, பின்னாடி வந்து வருமா அந்த பொண்ணோட அந்த கேனட்ல ரிஃப்ளெக்ஷன் பார்த்து இப்படி பிடிப்பாராமா.